Hello மக்களே, welcome to another episode of UK Live series. ஸோ இந்த வீடியோ என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் thumbnail பார்த்துட்டு உள்ளே வந்திருப்பீங்க. என்கிட்ட இருக்க அந்த பேக்கேஜ். ஸோ நம்ம வந்து ரொம்ப நாள் ஆசைப்பட்டு ஒன்று வாங்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. இது வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடையாது. ஆசைப்பட்டுட்டு மறந்து போயிடுவோம் தெரியுமா. மறந்து போனதுக்கு அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் இது. நீங்க இது என்ன ப்ராடக்ட்னு ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. பட் நாங்க எப்போ ஆசைப்பட்டோன்றத வந்து ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் போய் பார்த்துட்டு செம்மையா இருக்கு. வாங்கி தருவாங்களா தெரியல. இந்த வீடியோ யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கோபுரம் வாங்கி கொடுக்குறீங்களா? வாங்கணும், அதெல்லாம் வாங்கணும் ஆசையா இருக்கு. இங்க பாருங்க, சொல்லி ரெசல்யூஷன் மாத்திக்கலாம் போல. எவ்வளவு ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட், செம்மையா இருக்கு. அதுவும் இல்லாம இன்னொன்னு பாருங்களேன், இது இப்படி இருக்கா, எப்படி மூவ் அது பாருங்க. ஜூம் கேட்ட மாதிரியா? ஜூம் இல்ல, அந்த இது ஃப்ரேமே செட் பண்ணது. பிக் பாஸ்ல கேமரா மூவ் ஆகும்ல, இங்க பாருங்க. செம்மையா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, இப்ப நம்ம எதுக்கு வந்தோம், என்ன பண்ணிட்டு இருக்க? அடாப்டர் வாங்குவோம். அங்க 10 யூரோ அடாப்டர் வேணாம்னு சொல்லிட்டு இங்க வந்தோம். ஸோ ஜெர்மனில நாங்க சும்மா அடாப்டர் வாங்குறதுக்காக போனோம் ஒரு கடைக்கு. அங்க வந்து நிறைய இந்த மாதிரி ஆக்ஷன் ப்ரோ கேமராலாம் வச்சிருந்தாங்க. அதுல கூட எங்களுக்கு யாராவது வாங்கி கொடுங்களேன்னு சொல்லியிருப்போம். அப்ப எனக்கு தெரியாது சக்தி வாங்கி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களும் வந்து இதை காசு ஸ்பெண்ட் பண்ணி வாங்கியிருப்போமான்னு தெரியாது. ஏன்னா எங்களுக்கு டு பி ஹானஸ்ட், நாங்க யூடியூப்ல வர்ற இன்கம் வந்து எங்க எடிட்டருக்கு கூட பத்தாது. நாங்க தான் கை காசு போட்டு எடிட்டே பண்ணிட்டு இருக்கோம். வரவன் ஒரு பக்கம் இருக்கு, செலவன் 9 பக்கம் இருக்கு. அந்த வரவன்ற ஒரு பக்கமும் காலியா தானே இருக்கும். அந்த மாதிரிதான் யூடியூபோட நிலவரம். நாங்க வந்து யூடியூப்ல எப்பயாவது நிறைய காசு வரும், அந்த காசை வச்சு கேமரா வாங்கலாம்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் வந்து இப்ப சக்தி வந்து ஒரு 3 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு கம்பெனில. அங்க வந்து அவங்களுக்கு செலிப்ரேஷன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. ஏதாவது நல்லா வேலை பார்த்துருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு செலிப்ரேஷன் பாயிண்ட்ஸ்னு அப்பப்போ கொடுப்பாங்க. ஸோ அது 3 வருஷமா சேர்ந்ததுல 1600 பாயிண்ட் வந்தது. அந்த 1600 பாயிண்ட்டுக்கு தான் நாங்க வந்துட்டு டிஜே ஆஸ்மோ பாக்கெட் 3 இது வந்து வாங்கியிருக்கோம். ஸோ ஆக்சுவலா டிராவல் பிளாகர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேமரா ரொம்ப யூஸ்ஃபுல் டு பி ஹானஸ்ட். பட் வந்து நாங்க போன்லயே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்துட்டு இருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டைமா வந்துட்டு ஒரு கிஃப்ட்டுக்கு வந்து ப்ராடக்ட்டை வந்து அன்பாக்ஸ் பண்றோம். ஆக்சுவலா இது கிஃப்ட்னு சொல்ல முடியாது. 3 வருஷ கடின உழைப்புக்கு சக்திக்கு கிடைச்ச சன்மானமா தான் நான் பாக்குறேன். இது மாதிரி நிறைய கிடைக்கும்னு நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து ஆனால் நமக்கு மெமரி கார்டு தேவை போல. நாங்கள் வந்து ஒருத்தர் வீடியோ பார்த்தோம், அவர் பேர் எனக்கு தெரியல, பட் அவரை வந்து நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். அவர் தான் வந்துட்டு இதுக்கு ரிவ்யூ போட்டிருந்தாரு, நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நாங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கிட்டோம். ஏன்னா வந்து அவர் ப்ரொமோஷன்ஸ் அந்த மாதிரிலாம் சும்மா பண்ண மாட்டாரு, ஃபேக் ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ண மாட்டாரு. ஸோ அவர் சொல்றது வந்து ஜென்யூனாக இருக்குன்றதை நம்பி தான் அந்த ப்ராடக்டே நாங்கள் வாங்கினோம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணிடலாம். குட்டியா இருக்கு, ஆனா வெயிட்டா தான் இருக்குப்பா. ஓகே, இதுல வந்து இந்த கவரோட வருது. இது வந்து கவர் மாதிரி, ஆனா அவர் சொல்லத்திலேயே பாதி கவர் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பாதி கவர் தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. இப்படி எடுத்துக்கலாமா இனிமே? இதை திறக்கலாமா? சூப்பரா இருக்குல்ல, செம்மையா இருக்கு. ஆக்சுவலா அவர் சொல்லத்துல என்ன தெரியுமா சொன்னாரு, இந்த மண்டை வந்து கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொன்னாரு. மண்டை பத்திரம். சோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ இது வந்து நம்ம டைரக்ஷனுக்காக, இந்த கேமரா வந்து லெஃப்ட் ரைட் அப் டவுனுக்காக. இது வந்து யூஎஸ்பி சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுல மைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எங்களோட மைக்குக்கும் இது வந்துட்டு போர்ட்டபிளா தான் இருக்கும். அப்புறமா வந்துட்டு இது SD கார்டு, மைக்ரோ SD கார்டு போடுறதுக்கு. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்ப மைக்ரோ SD கார்டு இருந்தா தான் ரெக்கார்டே பண்ண முடியுமா, இல்ல இன்பில்ட்டா கொஞ்சமாவது மெமரி கொடுத்துருப்பாங்களான்றது எனக்கு தெரியல. டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்படி திருப்பணும்னா இந்த சூப்பரா இருக்கு. ஒரு வீடியோ வருது, டெமோ வீடியோ, அதை நாங்க பாத்துக்கிறோம். அந்த பார்கோட ஸ்கேன் பண்ணது இதான் வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் DJI மீமோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு, அதை இன்ஸ்டால் பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணணும் ஆக்டிவேட் பண்றதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம போனே இதையும் கனெக்ட் பண்றோம். அந்த ப்ராசஸ் தான் போய்கிட்டு இருக்கு. கனெக்ட் அண்ட் கேப்சர், டவுன்லோட் அண்ட் எடிட், ப்ரொஃபைல், இதுல எடிட் பண்ணிக்கலாம் போலப்பா. ஸோ இது கூட சேர்த்து ஒரு குட்டியா பேஸ்ட் டப்பா மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுல சார்ஜரு, இது வந்து நம்ம கையில செக்யூர் இருக்கிறதுக்காக ஒரு ரிஸ்ட் பேண்ட் மாதிரி இருக்கு. இதுதான் அந்த இது கீழே மாட்டுறது போல. இங்கேயே இருக்கு மறுபடியும் USB. நம்ம மைக்குக்கு வேணா போட்டுக்கலாம். இந்த இருக்குல்ல, இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். இங்க வந்து ஒரு 1/4 இன்ச் த்ரெட் இருக்கு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இதை வந்து நம்ம ஏதாவது ஒரு ட்ரைபாட்ல வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு 1/4 இன்ச் த்ரெட் இருக்கு, அண்ட் இங்க ஒரு 1/4 இன்ச் த்ரெட் இருக்கு. ஸோ இது ரெண்டுக்கும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு மேல் அடாப்டர் வந்து நான் ஆர்டர் பண்ணிருக்கேன் அமேசான்ல. நாளைக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்ல, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏதாவது ரெக்கார்ட் பண்ண போறேன்னு வச்சுக்கலாம். இப்போ ரெக்கார்ட் பண்றதுக்கு இந்த ஆரஞ்சு பட்டன், இப்போ நான் ரெக்கார்ட் பண்றேன் அப்படின்னா
நோ எஸ்டி கார்டுன்னு வருதா. ஸோ இங்கே தான் சாக்கெட் இருக்கு, மைக்ரோ எஸ்டி கார்டு போடணும். இதையும் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே நாளைக்கு அமேசானில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். போர்ட்ரேட் இப்படி தான் எடுக்கணுமா ஆச்சு? ஓ, இன்னொரு சுத்து இல்ல, அங்க கண்டினியூன்னு ஒண்ணு இருந்தது. கண்டினியூ கொடுத்துடணும். கண்டினியூ கொடுத்தா இந்த மாதிரி இந்த இதுலயும் எடுத்துக்கலாம். இது பாருங்களேன், நம்ம எப்படி ஆடணுமோ அதுவும் ஆடும். அதான் கிம்பல். நாங்க கிம்பல் ஒண்ணு வாங்கணும். அந்த கிம்பல் எங்களோட போனோட வெயிட்டை பிடிக்கவே முடியல. அதுவும் இல்லாம அது ரொம்ப விலை கம்மியான கிம்பல், அதனால வந்து ஒர்க் ஆகல. சரி, ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். The next day. ஸோ வந்து இன்னைக்கு நம்மளோட டிஜே ஆஸ்மோக்கு வந்துட்டு நான் ஆர்டர் பண்ண அந்த எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ எஸ்டி கார்டை போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். எஸ்டி கார்டு ரீடரோட தான் வந்திருக்கு போலப்பா. அடாப்டர். ஆமா, அடாப்டர் சூப்பர். ஏன்னா நாங்கள் வந்து லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு எங்களுக்கு மைக்ரோ எஸ்டி கார்டு வந்து ரீட் பண்ற மாதிரி இல்லை. நம்ம லேப்டாப்ல பெரிய எஸ்டி கார்டு இருக்குல்ல, இருக்கணும். ஸோ அதுக்கான அடாப்டரும் இருக்கு. சூப்பர். அண்ட் இன்னொன்று வந்து நான் ஆர்டர் பண்ண இந்த ஒரு அடாப்டர். ஸோ இதுவும் ஒரு அடாப்டர் தான். அடாப்டர்னால எல்லாமே அடாப்டர் தான். அதாவது ஒரு இதுலேருந்து இன்னொன்னுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த பேரே அடாப்டர். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம டிஜே ஆஸ்மோ வந்துட்டு நம்மளோட ட்ரைபாட்ல கனெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் குயிக்காக. இதுதான் அந்த 1/4 இன்ச் த்ரெட் உள்ள அடாப்டர். ஸோ மேலே வந்து டிஜே ஆஸ்மோ, கீழே வந்துட்டு நம்மளோட ட்ரைபாடு. ஸோ இதையும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட டிஜே ஆஸ்மோவில் எஸ்டி கார்டு போட்டுக்கலாம். ஆக்சுவலாக மைக்ரோ எஸ்டி கார்டு. ஸோ இதான் மைக்ரோ எஸ்டி கார்டு போடுற ஸ்லாட்டு. ஸோ இது வந்துட்டு 128 GB வாங்கியிருக்கேன் இப்போதைக்கு. ஆக்சுவலாக 1 TB வரை இருக்குது. அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. இதுவே வந்துட்டு 17-18 பவுண்டு. ஸோ கூட தான் என்னை பொறுத்தவரைய. ஸோ இப்போ நான் 128 தான் வாங்கியிருக்கேன். இதோட யூசேஜ் பொறுத்து ஒரு வேலை லைக் ட்ராவல் பண்ணும்போது பத்தலை அப்படின்னா தோணுச்சுன்னா மாற்றணும். பட் இப்போதைக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக இருந்தால் தான் நாங்கள் வந்து அடிக்கடி ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வீடியோ வந்து எடிட் பண்ணுவோம். நிறையா ஸ்பேஸ் இருக்குன்னா நாங்கள் பாட்டுக்கு கிராண்டடாக யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இதை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது நமக்கு பத்தலை, நம்ம மாற்றிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ண முடியும். மாட்டியாச்சு. இது பார்த்தீங்களா, உடனே இதே மாதிரி இருந்துச்சு. எஸ்டி கார்டில் ரெக்கார்டிங் டைம் பாருங்கள், 7 hours 2 minutes இருக்குது இன்னும். ஸோ 7 மணி நேரம் எடுக்கலாம் இந்த ஸ்டோரேஜ் வச்சு. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு ட்ராவல் அப்போ எவ்வளோ இருக்குது ஃபைல் ஸ்பேஸ்ன்றது நமக்கு தெரியும். நைட் வந்து ஃபைல்ஸை வந்து நம்ம ஏற்றணுன்னாலும் ஏற்றிக்கலாம். நாங்கள் ஆக்சுவலாக வந்து ஒரு எஸ்டி கார்டு அடாப்டர் வந்து நம்ம ஃபோனோட கனெக்ட் பண்ணுற மாதிரியும் வாங்க வேண்டியது இருக்கும். ஏன்னா வந்து ட்ராவல் பண்ணுறப்போ லேப்டாப் எல்லா இடத்துக்கும் தூக்கிட்டு போக முடியாது. ஓகே, ரெக்கார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஆரஞ்சு பட்டன் தான் ரெக்கார்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம ரைட் சைடில் இது பண்ணிவிட்டு எக்ஸ்போஷர் மாற்றிக்கலாமா. ஸோ நமக்கு ரெசல்யூஷன் மாற்றணும். இது வந்து ஹெச்டியில் இருக்குது, 1080 பிக்சலில் இருக்குது. நம்ம வந்துட்டு 4Kல நம்ம வீடியோ ஷூட் பண்ணணும். ஸோ 4K ஆப்ஷன் இங்கே இருக்குது. 60 frames per second வரையும் இருக்குது. பட் நாங்கள் வந்து 30 தான் யூஸ் பண்ணுவோம் எப்பயுமே. ஓ, 1:1 கூட இதை எடுத்துக்கலாம் போல். நம்ம இப்போதைக்கு 16:9 போடுவோம். எனக்கு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஓ மை காட், அப்படியா? அப்போனா வந்து இன்னும் நமக்கு எஸ்டி கார்டு கொஞ்சம் பெரிய எஸ்டி கார்டு தான் தேவைப்படும்னு நினைக்கிறேன். இல்லை, பார்க்குறேன் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கான்னு பார்க்குறேன். இல்லை நம்ம கொஞ்சம் பெருசு கூட வாங்கிக்கலாம். ஸோ இங்கே வாங்குறத விட இந்தியாவில் வாங்குறது கொஞ்சம் சீப்பு. ஸோ மேபி இந்தியாவில் போய் ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம அடுத்து எப்படி ஊருக்கு போவோம்ல. ஸோ இப்போ இதில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ என்னையே பார்க்கணும்னா என்ன பண்ணணும், இப்படி திருப்பிக்கலாமா? ஓ நைஸ். ஹாய் மக்களே, ஹவ் ஆர் யூ? வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இதுதான் மைக் டிரான்ஸ்மிட்டர். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இது டிஃப்ரென்ஸ் தெரியும், நான் இதுக்கு முன்னாடி பேசுனதுக்கும் இப்போ பேசுகிறதுக்கும். ஸோ இதை வந்து நான் இதில் கனெக்ட் பண்ண போகிறேன். இது எப்படி கம்பேட்டபிலிட்டி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிடுச்சு. நான் வந்து ஒரே ஒரு மைக் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இதில் இப்போ ரெக்கார்ட் பண்ணி பார்க்கலாம் மைக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. மைக் டெஸ்டிங் 1 2 3. மைக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கறதுக்காக. ஸோ இதில் வந்து மைக் கனெக்ட் பண்ணியிருக்கேன், இதில் மைக் கனெக்ட் பண்ணல. ஸோ ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். எங்களுக்கு வந்து வீடியோ எடிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம நேற்று வந்து இதுவரையே பார்த்துருப்போம் செட்டப்பு. ஸோ இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒன்று இருக்குது தெரியுமா, இது வந்து எங்களோட பழைய ட்ரைபாடு. ஸோ முன்னாடி எங்களோட மொபைல் வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக இது நாங்கள் வாங்கியிருந்தோம். ஸோ இது வாங்கின டைமில் வந்து என்கிட்ட பிக்சல் இருந்தது, சக்திகிட்ட சாம்சங் இருந்தது. பட் ஓவர் த டைம் நாங்கள் வந்து இந்த சாம்சங் S25 வாங்கினதுக்கப்புறம் இதை வந்து இதோட ஹோல்ட் பண்ண முடியல. இந்த இடமும் கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு, அதனால யூஸ் பண்ணாமே இருந்தோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து ஒரு கனெக்டர் இருக்கு. இந்த கனெக்டர் வந்து பர்ஃபெக்டா இதுக்கு பொருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்க்ரூ வந்து இந்த சாக்கெட்டுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பரவாயில்ல. இது வந்து நாங்கள் வேஸ்ட்டுன்னு நினச்சோம், ஐயோ நமக்கு இனிமேல் யூஸ் ஆகாதுன்னு. பட் வந்து இப்போ யூஸ் ஆகுது. சூப்பர். ஸோ இதுதான் வந்து இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுற ட்ரைபாடு. நாங்கள் வந்து எதை வந்து கிச்சனில் குக்கிங் பண்ணாலும் சரி, நாங்கள் ஒரு வீடியோ வந்து இந்த சோஃபாவில் உட்காந்து ஷூட் பண்ணாலும் சரி, இதுதான் வந்து ட்ரைபாடாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோன் ஹேண்ட்லர் இருக்குது. நம்ம ஃபோனை வந்து இதில் மாட்டி லாக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம டிஜே ஆஸ்மோவை எங்கே மாட்ட போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு ஸ்க்ரூ சாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா,
இங்கே மாட்ட போகிறோம். பட் இங்கேயும் வந்து ஒரு ஃபீமேல் சாக்கெட் இருக்குது, இங்கேயும் ஒரு ஃபீமேல் சாக்கெட் இருக்குது. அதுக்கு நம்ம வாங்கின ப்ராடக்ட் தான் இந்த மேல் அடாப்டர். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இங்கே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அடுத்து இங்கே மாட்டலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இதில் ரெக்கார்ட் ஆகுது. ஸோ இவ்வளோ நாள் வந்து நாங்கள் இந்த ஹேண்டில் வச்சு தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணுவோம். இனிமேல் வந்துட்டு இதில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். தெரியுதா? ஸோ நம்ம கீழே வேணும் அப்படின்னா நம்ம கீழே இது பண்ணிக்கலாம். A few moments later. ஆக்சுவலாக இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் நம்ம வாங்கினது நமக்கு தேவையே இல்லை. ஏன் அப்படின்னா இங்கேயே ஆல்ரெடி அந்த ஸ்க்ரூ இருக்குது நமக்கு. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா. இது வந்து இங்கே கனெக்ட் ஆச்சு. ஸோ வந்து நம்மளுக்கு ஃபோன் ஹோல்டராக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டு டைரெக்டாக நம்மளோட டிஜே ஆஸ்மோவை இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறப்போ நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்சசரி வந்து தேவையில்லாமல் இருக்குது. அதை ரிட்டர்ன் போட்டுருந்தோம் அமேசானில். ஸோ இனிமேல் வந்து நமக்கு இதை வந்து லைக் திருப்புறதுக்கோ இல்லைன்னா இப்படி பண்ணுறதுக்கோ ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்படியோ எப்படி வேணால் திருப்பிக்கலாம். ப்ளஸ் இந்த இதுவும் நமக்காக ரொட்டேட் பண்ணும். பட் நம்ம வந்து ஒரு நல்ல பொசிஷனில் வைக்கிறதுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ட்ரைபாடில் பார்த்தீங்கன்னா இங்கே டிகிரிஸ் மென்ஷன் பண்ணியிருக்கா. நடுவில் இருக்கிற 0 டிகிரியில் கரெக்டாக இருக்குது அப்படின்னா வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து நமக்கு தேவையான டிகிரிஸில் வந்து நம்ம வச்சுக்கலாம் இதை. ஸோ இந்த ஃபிட்டிங் வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்குது நமக்கு. நைஸ். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நாங்கள் வந்து இந்த ஃபோன் வச்சு எடுத்தது வந்து, அதுவும் ட்ராவல் vlogs வந்து ஃபோன் வச்சு எடுக்கிறது உண்மையாக ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம ஃபோன் வந்து ஒரு டைமும் மெசேஜ் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா கால் பேசுறதுக்கோ நம்ம வந்து அதுலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணி ட்ரைபாட்லேருந்து எடுத்து மைக்கை ரிமூவ் பண்ணி, சம்டைம்ஸ் நாங்கள் மைக்கை வந்து கனெக்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணுறதுக்கே மறந்துருக்கோம். அந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் வேஸ்ட்டாக போயிருக்கு. இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட டைம் நிறைய விஷயம் நடந்தது. அண்ட் இப்போ வந்து என்னன்னா பாப்பா வச்சு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறது ரொம்பவே ஒரு மாதிரி இம்பாசிபிளான விஷயமாக தான் இருந்தது. இது வந்து டக்குன்னு திடீர்னு வந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ நாங்கள் இது வாங்கணுன்றது ரொம்ப நாளாக யோசிச்சோம். அதாவது டிஜே ஆஸ்மோ கிடையாது, ஒரு ஆக்ஷன் ப்ரோ கேமரா வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். ஏன்னா டிராவல் vlogsன்றப்போ அது ரொம்ப யூஸ்ஃபுல்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. பட் வந்து நாங்கள் ஃபோனாக வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஃபோன் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இதுவும் யூஸ் பண்ணிக்கலான்றனால தான் ஒரு ஹை அண்ட் ஃபோனே வாங்கினோம். பட் வந்து இது ஒரு மாதிரி எதிர்பார்க்காம அமைஞ்சதுன்னு சொல்லலாம். ஏன்னா சக்தியோட ஆஃபீஸ்லேருந்து இது கிடைச்சது வந்து நாங்களே இப்போ காசு போட்டு இது வாங்கிருப்போமான்றது டவுட்டு தான் இருக்கிற செலவில். அதனால வந்து இது லைக் கடவுளாக பார்த்து கொடுத்த மாதிரி இருந்தது. ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் திஸ். இதை வச்சு நாங்கள் இன்னும் பேக் டு பேக் அதிகமாக குவாலிட்டியான வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுவோம். நிறைய விஷயம் நாங்கள் இந்த லைஃப்பில் கற்றுக்கிட்டதோ இல்லைனா வந்து ட்ராவல் பண்ணி கற்றுக்கிட்டதோ இல்லாட்டி ட்ராவல் டிப்ஸோ அண்ட் எங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டிப்ஸோ வந்து நிறைய வீடியோஸ் வந்து வரப்போகுது. நிறைய வீடியோஸ்க்கு வந்து கான்டென்ட் வந்து யோசிச்சு வச்சிருக்கேன். அடுத்து பேக் டு பேக் எவ்ரி வீக் வந்து மீட் பண்ணலாம். மேக் ட்ராவல் சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நாங்கள் யூகேல இருக்கோம். பட் வந்து நிறைய பிளேசஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம், நிறைய கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிளேலிஸ்ட் பார்க்கணும், ஏதாவது ஒரு சீரீஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் போய் ஃபின்லாண்ட் சீரீஸ் பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய சீரீஸ் மேக் பண்ணியிருக்கோம், எல்லாமே போய் பாருங்க. இனிமேவும் அடுத்து வந்து பாப்பாவோட நிறைய டிராவல் சீரீஸ் வரும். நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய நல்ல நல்ல விஷயம் உங்களோட லைஃப்லேயும் நடக்கும். See you, bye. ஏதாவது ஒரு ஏதாவது இது கொடுத்துருக்காங்க ஜான் லூயிஸ் அண்ட் பார்ட்னர் இதுன்னு தெரியல, ஏதோ நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணுறேன். இப்போ தான் வாங்கினேன், இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ண முடியும். எப்படி சொல்லணும்னு சொன்னீங்க? ஏன்னா இது வந்து 3 வருஷம் கடின உழைப்போக்கு. ஸோ இது வந்து நான் வந்து ஆல்ரெடி இந்த வீட்டில் தான் சொல்லியிருக்கேன். இது பிரைட்னஸ்ஸா, எக்ஸ்போசர் வேறு பிரைட்னஸ் வரல. ஆக்சுவலாக என்னென்னா இங்கே வாங்குறத விட நம்ம இந்தியாவில் வாங்குறது ரொம்ப ஈஸி மீன்ஸ் சீப்பு. இதில் வந்துட்டு மைக்கு ரெக்கார்ட் பண்ணி தானே இருக்கீங்க. ஸோ இங்கே ஒரு அதுக்கு நம்ம வாங்கினது தான் இந்த மேல் அடாப்டர். அதுக்கு நம்ம வாங்கின இந்த என்ன இப்படி தான் பண்ண முடியுமா? எப்படி இப்படி பண்ண முடியாதா? ஆக்சுவலாக இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் நமக்கு இந்த பார்ட் ஸோ நிறைய இல்லை ட்ராவல் அண்ட் எங்களோட லைஃப் அடுத்து வந்து பேக் டு பேக் வந்து நம்ம வீக்